அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியலட்சுமி ஒரு வழியா நம்மளோட ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ண நினைச்சது சுதாகர் அப்படிங்கறது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம இனியா ஒரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாங்க. கோவப்பட்டு நான் வெளியில கிளம்புற கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டில இருந்து கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் நம்ம பாக்கியா கோபி எழில்னு எல்லாருமா சேர்ந்து இனியாவை வந்து கட்டி போட்டுறாங்க. என்னன்னா இனியா நீ இப்படி பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. என்ன நாளைக்கு உன்னோட கேஸ் இயரிங்ஸ் வருது, ஃபஸ்ட்டு இயரிங்ஸ் அதுவும். இப்போ நம்ம போய் அவர்கிட்ட தேவையில்லாத எதையாச்சும் பேசணும் அப்படின்னு சொன்னால் அவர் அதனால் நம்மளோட கேஸை டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இப்போ நமக்கு அமைதி ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் பொறுமையாக இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை சொல்லி லாக் பண்ணிடுறாங்க. இனியா வேறு வழி இல்லாமல் சரி நான் கிளம்புற ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி மேலே ரூமில் போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக சுதாகர் வந்து டைவர்ஸ்க்கு ஒத்துக்க போகிறதுல அவங்க பையனும் சரி அவங்க அம்மாவும் சரி எல்லாரும் டோட்டலாக வேறு மாதிரி இருக்காங்க. அவங்களோட டார்கெட் ஃபுல்லாக நம்மக்கிட்ட வசூல் பண்ண வேண்டிய விஷயம் மட்டும்தான். ஆனால் நம்ம சும்மா விடக்கூடாது. இந்த கேஸ் மட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் சுதாகருக்கு வட்டி முதலமாக திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஸ்கெட்ச் போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சுதாகர் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பி போயிடுச்சு, அந்த ஆளை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கணும், கடைசியில் அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. இதை கேட்ட சந்திரிக்கா ஒரு பக்கம் இங்கே பாருங்க, உங்களால் அந்த பாக்கியலட்சுமி இனியா அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் உங்களை நம்பி எந்த யூஸுமே இல்லை. அதனால நானே அடுத்த கட்டமாக என்ன செய்யறதுன்னு முடிவெடுக்கிறேன். அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்து தூக்கி வீசுறாவல அப்படிங்கிற மாதிரி சந்திரிகா சொல்கிறாங்க. சுதாகர் வந்து அவசரப்பட்டு முடிவு பண்ணாத சந்திரிகா, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. ஏற்கனவே நித்தி சைலண்ட்டாக இல்லாமல் பண்ண விஷயத்தால் தான் இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கு. நம்ம வந்து டைவர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கிட்டேருந்து வாங்கினா அந்த 2 ரெஸ்டாரண்ட் நிறைய சேவிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வட்டி முதலமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதை கொடுக்க நம்ம இப்போ தயாராக இருக்குமா? இல்லைல்ல. அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுதாகர் வந்து எடுத்து சொல்கிறாரு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் இயரிங்ஸில் பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறாங்க நம்ம சுதாகர் ஃபேமிலி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.